பசங்க பாக்குறது போகும், தலைவர்கிட்ட போகும். சிக்ஸுக்கு அப்புறம் சவுண்டா, தலைவனுக்கு அப்புறம் எவன்டா? வெந்து தணிந்தது காடு, பூனைக்கு வணக்கத்தை பாடு. வந்து வெளி மாநிலங்கள்ல கூலி படம் ரிலீஸ் ஆயிருச்சு, நல்லா சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. தலைவா ரஜினி சார் எப்பவுமே சூப்பர் ஸ்டார், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் படம் பார்க்கறதுக்காக வரல. அது வந்து கொஞ்சம் தள்ளிக்க. நான் வந்து ஒரு கனத்த இதயத்தோட தான் இன்னைக்கு நான் படம் பார்க்க வரல. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லா மாநிலத்திலையும் வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தெலுங்குல நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காங்க, கன்னடத்தில் உபேந்திரா சார் நடிச்சிருக்காங்க, ஹிந்தியில் அமீர் கான் அவர்கள் நடிச்சிருக்காங்க, மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் அவர் நடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு குலுக்கல் சாங்குக்கு மோனிகா அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க எல்லாருமே ஒரு வியாபாரத்திற்காக இப்படி வெளி மாநிலங்கள நடிகர்கள் எல்லாரும் நடிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டாராக நம்ம லெஜண்ட் சரவணா அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க வைக்கல? லோகேஷ் கனகராஜ் சார், உங்கள்கிட்ட நான் வந்து தாழ்மையோட கேட்கிறேன், இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் திரு லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க வைக்கல? அவரோட முதல் படமே பேன் இந்தியா படமாக தான் வந்தது லெஜண்ட். அப்படி பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல ஏன் நீங்க நடிக்க வைக்கல? நீங்க வந்து வெளி மாநிலத்தில் உள்ள இந்தி நடிகரையும் தெலுங்கு நடிகரையும் மலையாள நடிகரையும் நடிக்க வச்சிருக்க நீங்க ஒரு தமிழர், எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, தமிழன் என்று சும்மா வாய் வார்த்தையாக சொல்லாமல் தமிழனுக்கு வாய்ப்பு கொடுங்க. வெந்து தணிந்தது காடு, கூலிக்கு வணக்கத்தை போடு. அவருக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல, பயத்துல தான் அடிச்சதில்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல, பயத்துல தான் அடிச்சதில்ல, உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையான ஊருக்குள்ள. எவனாச்சும் கைய வச்சா, என் மேல கைய வச்சா, எவனாட்டம் வந்து நிப்பேன் முன்னாடி அப்படின்ற மாதிரி அந்த யமநாட்டம் உள்ள என் சிவன் படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கூலி கண்டிப்பா 1000 கோடி கட் பண்ணிக்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் தலைவருக்கு ஹை தான், குறையவே இல்லை. வாழ்க வளமுடன். we will be enjoying the தலைவா ஷோ. தலைவரோட 50th இயருங்க இது. அதனால் இந்த தேட்டர்லேயே நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். அண்ட் எல்லா டைமும் வந்து செலிப்ரேஷன் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அதிகமாக தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் குறைஞ்சதே கிடையாது. எனி ஏஜ் குரூப் நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூத்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே தலைவரோட ரசிகர்கள் தான். அண்ட் 50 இயர்ஸ் ஒரு மேனால் வந்து இவ்வளோ அளவுக்கு ஒரு ஃபேண்டம் கிரியேட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் மட்டும்தான். அண்ட் ட்ரெய்லர் பார்த்து நாங்கள்லாம் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மட்டும் இருக்கோம். படத்தை வந்து பார்க்கறதுக்கு we are just waiting. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தில் டிக்கெட் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி நான் ரொம்ப டஃபாக அந்த டிக்கெட் எல்லாம் வாங்குறது. காலையில் ஷோ, 12 o'clock ஷோ, 3 o'clock ஷோ, 7 o'clock ஷோன்னு ஒரே நாளைக்கு ஒரு 4-5 ஷோ பார்த்துருவோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி தீவிரமான ரசிகர்கள். இன்னைக்கு ஃபுல்லாகவே தலைவர் தரிசனம் தான். ஆஃபீஸ்லாம் சொல்லியாச்சு, யாரும் வர மாட்டாங்க, எந்த மீட்டிங்கும் இல்லை, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு தலைவர் தரிசனம். சூப்பர். ஓகே, அப்போ 1000 crore கன்ஃபார்ம். 1000 மட்டும் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க? அதெல்லாம் இல்லை, படம் 365 days ஓடணும். ஒரு 3000-4000 கோடி கலெக்ட் பண்ணிட்டுவேன், நல்லதானே நமக்கு. ஆக்சுவலாக நைட்டெல்லாம் ஹெவி ஃபீவர். காலையில் எங்கள் வீட்டிலே சொன்னாங்க, அப்படி இல்லை தலைவரை பார்த்தாவே எனக்கு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலைவர் தான் எங்களுக்கு எல்லாம் மருந்து பார்த்தாவே போயிடும். வரும்போது கூட எல்லாரும் சொன்னாங்க கண்ணில் ரெட்டாகுதான்னு, பார்த்தா சரியாயிடும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரே உண்மை மட்டும் சொல்கிறோம், தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு மனிதரை வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தமிழ்நாடு அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவரை பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அவருக்குன்னு உரியது இது, அவ்வளோதான் எல்லாம் சொல்ல முடியும். அன்புடன் பொன்னேரி நகர செயலாளர், எல்லாபுரம் ஒன்றிய செயலாளர். வந்து தலைவருக்காக தான் ஒரு 74 வருஷம் 50 வருஷம் சினிமா ஃபீல்டில் யாராலுமே இருக்க முடியாது. நம்மளாம் இருக்குமா இல்லைன்னே தெரியாது. தலைவருக்காக தான் லீவ் போட்டு வந்திருக்கோம்.
வந்திருக்கோம் இங்க மலேசியாலேருந்து. அதனால மலேசியாலேருந்து வந்திருக்கோம். ஸோ முதல் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஏன்னா மலேசியாவில் இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க பால் அபிஷேகம்லாம். அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. அதுவும் லோக்கியும் தலைவர் கொம்போ வர ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஸோ எங்களுக்கு தலைவர் காலை பார்த்தா மட்டும் போதும். அவர் ஸ்க்ரீனில் வந்து நின்றா மட்டும் போதும். அவர் ஸ்க்ரீனில் வந்து நின்றா மட்டும் போதும். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். அதுதான் இன்னும் பயம்னு இல்லை, ரொம்ப எப்படி வரோன்னு பார்க்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. எப்படி வந்திருக்கோம், அதுவும் இவரு நாகார்ஜுனா அவர் எல்லாமே இருக்கு, பெரிய பெரிய காசுலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. தலைவர் மட்டும் தானே, தலைவர் நிரந்தரம், அவ்வளவுதான். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் ப்ரோ. இந்த ஃபர்ஸ்ட் 1000 crore மூவிக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். இப்போ நாங்க எதுவுமே வந்துட்டு பேச விரும்பல, பட்டம் அடிச்ச அப்புறம் வந்து பேசுறோம். அது வரைக்கும் பயங்கரமா இருக்கு, நிக்கவே இடம் இல்லை எங்களுக்குலாம். பயங்கரமா இருக்கு. ஓகே, இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்காங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு சார்? வெரி சிம்பிள் சார். எத்தனை ஸ்டார் நட்சத்திரம் எவ்வளவு தோணாலும் நம்ம பாக்குற ஒரே நட்சத்திரம் தலைவர், சூப்பர் ஸ்டார். தலைவருக்காக தான் நம்ம வந்தது, ரஜினிக்காக தான். மத்த யார் வந்தாலும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு சைடு ஆக்டர்ஸ் மாதிரி தான். எங்களுக்கு மெயின் ஆக்டர் ரஜினி மட்டும் தான். ஆமா, டே 1 அந்த 1975ல வில்லனா அப்படி அந்த கேட் ஓபன் பண்ணி வந்து பார்த்ததுல இருந்து கரெக்டா 50th இயர். சோ இந்த 50 வருஷமும் அந்த மாஸ் ஸ்டைல் அவரோட இது எதுவுமே குறையல. இட்ஸ் ஆல்வேஸ் தி சேம் ஸ்டைல் ஸ்வாக்னா அது தலைவர் தான் சார். 50 இயர்ஸ் இல்ல, இன்னும் 50 இயர்ஸ் அடிச்சுக்க முடியாது. இதே கிரேஸ் தான் இருக்கும் நிச்சயமா தலைவருக்கு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஹாப்பி குலி டே. ஒரு ஜென்ஸா இருந்ததுன்னா அப்படி தரந்துக்கும். பச்சை குத்தி கவுண்டமேன் செந்தில் மாதிரி இங்கே பூசு அங்கே பூசு மாதிரி கொட்டி காமிச்சிருப்போம் எல்லாத்தையும். ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் நாங்கள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே வருஷம் நான் எப்பயுமே வருவோம். படம் பார்த்து என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் டேல பார்க்க? எல்லா படமும் நாங்க மிஸ் பண்ற மாதிரி எல்லா படம் பார்ப்போம். செம்ம ஐப்பு ப்ரோ, பாருங்க இங்க எப்படி இருக்குன்னு. கூட்டம் அலம் போகுது. கொஞ்சம் உங்களை சுத்தி பாருங்க. இவ்வளவு செலிப்ரேஷனுக்கு வெயிட்டிங். செலிப்ரேஷன்ல இருக்கிறோம், மாசா இருக்கும் படம். 1000 கோடி தொடும். ஆமா தல, எல்சியூல இல்லைன்னு சொல்லிட்டாரு தலைவர். ஆனாலும் பாருங்க ஸ்டாண்ட் எல்லாம் நிற்கும் படம், நின்று பேசும். எந்த நடிகர் ஆச்சு 75 வயசுல 1 மணி நேரம் நின்று ஆடியோ லான்ச்ல பேச முடியுமா? ஆனா எங்க தலைவரால முடியும். பண்ணன் ஒன்லி சூப்பர் ஸ்டாருங்க. அவ்வளவுதான், சொல்லியாச்சு, முடிச்சாச்சு. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. வேர்ல்டுலேயே நம்ம தலைவர் தான். இந்த படம் ஓடும், ஹிட் ஆகும். வேற எந்த படம் போட்டிக்கு எதுவுமே கிடையாது. வாட்டு எல்லாம் அவுட்டு, நம்ம படம் மட்டும்தான். பாத்தீங்களா ஹைதராபாத் ஆடியோ லான்ச் என்னாச்சுன்னு மெட்ரோ ஸ்டேஷன்ல எல்லாம் நம்ம படம் தான். நம்ம தான். இதுக்கு முன்னாடி சங்கர்னு ஒருத்தர் ஏத்தாரு. அவர் படம் வந்து நிறைய படம் அவர் ஏத்திருப்பாரு, ஜென்டில்மேனு, காதல், அதெல்லாம். ஆனா சிவாஜின்னு ஒரு படம் வரும்போது தான் சங்கர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகினாரு. அதே போல லோகேஷ் கனகராஜ் மாநகரம், கைதி, இது போல 4-5 படம் எடுத்திருந்தாலும், ஏன் விக்ரம் கூட எடுத்திருந்தாலும் அவரை வந்து அவ்வளோ ஃபேமஸாக பேசல. ஆனால் என் தங்க தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட அந்த ஜாயின் பண்ணும்போது தான் லோகேஷ் கனகராஜை ரொம்ப வச்சு தூக்குனாங்க. அது இல்லாமல் அவருக்கு இப்போ தான் அந்த சேலரிலாம் நிறைய ஏறிச்சு சூப்பர் ஸ்டார்னால. படம் சொல்லவே தேவையில்லை, 1000 கோடி கம்பல்சரி ஆச்சு. அது இல்லாமல் அவர் ஆடியோ லான்ச் வரும்போது அவரோட எனர்ஜி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், அந்த ஸ்டெப்பு ஏறும்போதுலாம். அதனால 75 வயசு இல்லை, அவர் 100 வயசு ஆனாலும் சோலோ ஆக்டர் தான். ஆமாம், இதே எனர்ஜி நாங்கள் விரும்பி இதை பார்த்து முடிச்சிடலாம். எப்படி பசா செலிப்ரேஷன் மட்டும் 12 எங்களுக்கு இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னோட சேர்ந்து எத்தனையோ தலைவர் ஃபேன்ஸ் எல்லாமே இந்த ஜெனரேஷனில் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. பயங்கரமான செலிப்ரேஷன். ஆக்சுவலி லோகேஷ் கனகராஜ் படம்னு வந்துட்டாலே வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக தான் இருக்கும். நோ மேட்டர் வாட் ட்ரெய்லரில் வந்துட்டு லோ ப்ளே பண்ணியிருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. அதுவும் நம்ம தலைவர் படம் சொல்லவே தேவையில்லை, எக்ஸ்பெக்டேஷன் ஹை தான். அனிருத்தோட ஸ்கோர்ஸ், ஸோ ஆல் ஃபைன், ஆல் குட். ஒரு கோயிலுக்கு போகும்போது வருஷம் வந்துட்டு ஒரு
ஒரு செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு மூட் ஒன்று வரும்ல, அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. லைக் தலைவரோட படம் இத்தனை வருஷம் எங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நல்ல மனுஷனும் கூட, நல்ல ஆரா. ஈச் அண்ட் எவ்ரி மூவியில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது எங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் இயர் ஃபார் ஹிம் as well. I love you Rajinikanth, my sweetheart Rajinikanth. You make me happy when I am sad. Only one superstar, only one rock star. Always like Coolie, Lokesh, Kanagaraj. எனக்கு தெரிஞ்சு கூலி பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. ஏங்க கூலி படத்துக்கு பார்க்க வாங்க, கூட்டம் கூட்டமாக வாங்க. படம் பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே செதுக்கி செதுக்கி எடுத்திருப்பாங்க. வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.